வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ, சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு சைட்டுக்காக வந்திருக்கோங்க. அருமையான ஒரு சைட்டு, நியூ சைட்டு. சாரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நம்ம நசீர் சார் கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு சைட் கொடுத்துருக்கீங்க. பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா வீடுகளாக இருக்கு. புது சைட்டு பக்காவா வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. வணக்கம் என் அன்பு மக்களே, உங்கள் நசீர் அகமட், ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் பிரைட் இந்தியா. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இப்போது இன்னொரு ஒரு சந்தர்ப்பம் பக்கத்தில் வந்து ஸ்ரீ அவென்யூன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அருமந்தையில் வந்து போட்டிருந்தோம். ஆல்மோஸ்ட் அது வந்து முடிஞ்சிடுச்சிங்க. ஒரு 10 பிளாட்ஸ் தான் இருக்கும். ஓகே சார். இப்போ அனதர் இது வந்து ஸ்ரீராம் நகர்னு சொல்லிட்டு அதே ரெட்யூல்ஸ் பகுதி தான், செங்குன்றம் தான். பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சோத்துப்பாக்கம் ரோடு பிடிச்சி வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஜிஎன்டி ரோடு சோத்துப்பாக்கம் ரோடு பிடிச்சி வந்தோம்னா கரெக்டாக ஒரு 3.5 கிலோமீட்டர் வருதுங்க. ரெட்யூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கும்மனூர்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. இப்போ நம்ம அருமருந்தை சொன்னோம் இல்லையா, அது மாதிரி இது கும்மனூர். இதுல வந்து சாதாரணமா போக்குவரத்து பாத்தீங்க சொன்னா 57 EG 114 பஸ் போக்குவரத்து எல்லாம் இங்க வந்து ரெகுலராவே நடந்துட்டு இருக்கு. ஒரு நம்ம 2 வீலர்ல ஒரு 4 வீலர் வந்தா ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து உள்ள ரீச் ஆயிடலாம். நம்ம மாதத்துல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஜிஎன்டி ரோட்ல வசந்தன் கோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமா, அந்த ஜங்ஷன்ல இருந்து அந்த சிக்னல் இருந்து அப்படியே ரைட் எடுத்தோம்னா வெறும் 3 கிலோமீட்டர் நீங்க வந்தாலே நம்ம சைட் வந்துடலாம். சூப்பருங்க சார். சைட்டை வந்து பாருங்க, நீங்களே பாருங்க. நல்லா வந்து கருமையான வந்து தார் ரோடு போட்டிருக்கோம். 33 அடி ரோடு, கட் ரோடு வந்து 24 அடி ரோடு. சூப்பர் சார். EB வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து இது பேஸ்மெண்ட் போட்டுருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு பேஸ்மெண்ட் போட்டுருக்கு. பாத்தீங்கன்னா 2-3 கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் உள்ள இருக்கு. 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட் வரையும் நம்ம வந்து கிட்ட கிடைக்கும். பிளாட்ஸ் வந்து கிடைக்கும். சூப்பர் சூப்பர். என்ன அப்ரூவ்டு சார்? இது நம்ம சிட்டிக்குள்ளேயே இருக்கு. ஆமா, சிஎம்டி லிமிட்டுக்குள்ள தான். உங்களுக்கு வந்து சொல்லவே வேண்டாங்க. இப்போ ரெட்டில்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு டி நகர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஏன்னா டி நகர்ல எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டிங் வேல்யூவா மாறிச்சோ இப்போ வந்து ரெட்டில்ஸ் வந்து அது மாதிரி வருது. ஓகே. இப்போ ஜிஎன் செட்டி ரோடு நார்த் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டில்ஸ் தான் பிகினிங். ஒரு பிரமாதமான பிரதான நகரமா மாறிடுச்சு. நியர்பை உங்களுக்கு மாதவரம் இப்போ மெட்ரோ வருது. மாதவரம் ஆந்திரா சைட்ல போற பஸ் எல்லாமே வந்து பெரிய பேருந்து நிலையம் வந்துருச்சு. சாதாரண ட்ரெயின்கள் எப்படி வந்துட்டு போகுமோ அது மாதிரி ஒரு மெட்ரோ வந்து ரெட்டில்ஸ் வரையும் இப்ப எடுத்துட்டு வந்துட்டாங்க. சூப்பர் சூப்பர். ஆமா, ஒரு அருமையான சைட்டுங்க. நல்லா டெவலப் பண்ணிருக்கீங்க சைட். இது வந்து மொத்தம் வந்து ஒரு 7.5 ஏக்கரா சார். இங்க இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்ணு கட்டின தூரம் வரையும் நம்மள் தான் அது. இதுல வந்து ஒரு 2.5 ஏக்கராக்கு 56 பிளாட் ஒன்று போட்டிருக்கோம். Phase 1 அப்படின்ற மாதிரி. Phase 1 இது 56 பிளாட் போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து டைட்டில் கிளியர். நம்ம உங்களுக்கே தெரியும், நம்ம பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கோம். பிரைட் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு லீகல், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான முழு தகுதி, ஒரு லோன் எடுக்கிறதுக்கான முழு தகுதி, இது மாதிரியான பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி கரெக்டா வந்து கொடுப்பாங்க. அதனாலதான் நாங்க வந்து பல இது வந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். நாங்க ஆர்டினரி மக்கள்ல இருந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மக்கள் வரையும் வந்து இங்க வந்து பிளாட் வந்து வாங்கிக்கலாம். ஆமா. ஓகே சார். இப்போ அப்படிங்கும்போது நல்ல ஒரு லொகேஷனாவும் இருக்கு, சுத்தி நிறைய ஹைலைட்ஸ் பாயிண்ட் சொல்லிருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல சிஎம்டிங்கும் போது பட்ஜெட் எந்த மாதிரி சார் இருக்கும் நம்மளுக்கு? சார், இப்போ ஜென்ரலா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம அருமந்தை ஸ்ரீ அவென்யூ வந்து போட்டோம் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு வந்து சீப், அதாவது ரொம்ப கம்மியான பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபுல்லா வந்து இதுவாயிடுச்சு. இப்போ டிமாண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்காக நாங்க வந்து இதை ஒரு பெரிய 3000 ரூபாய் 3500 ரூபாய் அப்படிலாம் இல்ல. ஏன்னா இப்போ நாங்க EB கொடுத்துருக்கோம், ரோடு கொடுத்துருக்கோம், வாட்டர் வசதி இருக்கு, ஆல்ரெடி பேஸ்மெண்ட் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓபன் ஆகுது, ஒரு ஆர்ச் கொடுத்துருக்கோம். நியர்பை வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்லயே வந்து நம்ம வந்து ஜிஎன்டி ரோட்ல இருந்து வந்துடுறோம். இவ்வளத்தையும் கால்குலேஷன் போட்டா கண்டிப்பா ஒரு 4000 ரூபாய் சொன்னா கூட அது தகும். ஆனா நம்ம அவ்வளவு சொல்லலங்க. ஒரு 2700 ரூபாய் பிக்ஸ் பண்ணிருக்கோம். 2700 ரூபாய் பிக்ஸ் பண்ணிருக்கோம். ஒரு 20 நாள்ல ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 75-80% வந்து பேங்க் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஆமா, பேங்க் லோனும் பண்ணி கொடுத்தா குட் ப்ரொஃபைல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இமிடியேட்டா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து போயிடலாம். ஒர்க்கிங்ல வந்து ஒரு 10 நாள்லயே வந்து நாங்க அவங்களுக்கு லோன் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு கையில வந்து ஒரு 22 லட்சம் ரூபாய் வித் ரெஜிஸ்ட்ரேஷனோட நான் சொல்றேன், 22 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டா நம்ம வந்து இங்க ஒரு மனை வாங்கி ஒரு இடம் வாங்கிடலாம். வெறும் 22 லட்சத்திலேயே சிஎம்டிஏ, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சிஎம்டிஏ ஜிஎன்டி ரோட்ல இருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல. ஏன்னா உங்களுக்கு ரெட்டில்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப அப்ரிசியேஷன்லாம் தூள் கலப்புது. அப்ரிசியேஷன் பறக்குது. அப்படியே நிறைய பேர் இடம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்காங்க. நம்ம இந்த ஜங்ஷன்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். ரேவதி ஸ்டோர்ல இருந்து ரேவதி ஸ்டோர் இருக்கு, உங்களுக்கு வசந்த் அண்ட் கோ இருக்கு, பெரிய பெரிய ஷோரூம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
ஒரு டி நகர்ல ரங்கனா ஸ்ட்ரீட் எப்படி வந்து இருக்கோ அந்த பொசிஷன்ல மிகப்பெரிய ஹைலைட் வந்து வெங்கடேஸ்வரா காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இங்க இருந்து 1 கிலோமீட்டர்லயே இருக்கு. ஓகே ஓகே சூப்பர். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஹைவே வண்டலூர் ரெடில்ஸ் ஹைவே அவுட்டர் ரிங் ரோடு இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. ஓகே சூப்பர். நம்ம இப்ப சோத்துப்பாக்கம் வழியா வந்துட்டோம். இப்ப இந்த பக்கம் போனீங்கன்னா ஈஸியா வந்து நம்ம ரோட வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இங்க மிகப்பெரிய 2 ஆக்சஸ். ஒன்னு வந்து இந்த சைடு வருது போறது சோத்துப்பாக்கம் ரோடு, இன்னொன்னு வந்து ரிங் ரோடுக்கு போறதுக்கு. அது மாதிரியான ஆக்சஸ் இருக்கு உங்களுக்கு. இப்ப கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் பொறுத்தவரை ஈஸி, வெரி ஈஸி. ஓகே. அது இல்லாம ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா அந்த சைடு நிறைய இருக்கு. ஸ்ரீகிருஷ்ண இன்டர்நேஷனல் ஸ்கூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல் அந்த காலேஜ் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்துலயே தான் பாத்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ண இருக்கு. நிறைய ஃபேமஸான ஸ்கூல் காலேஜஸ் பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல நிறைய இருக்கு. ரெட் ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது, அவ்வளவு இருக்கு இந்த சரௌண்டிங்ல. மாதவரத்துல இருந்து இப்ப மெட்ரோ கனெக்ட் இல்லையா, அது இப்ப ரெட் ஹில்ஸ் அப்படி கனெக்டிவிட்டி ஒரு ஆர்டினரி ஸ்டேஷனுக்கு போற மாதிரி ஒரு மெட்ரோ வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் வந்து அற்புதமாயிடும். அப்ரிசியேஷன் பக்காவா இருக்கும். குறிப்பா சொல்லணும், இங்க வந்து 20 அடியிலேயே வந்து குடி தண்ணீர் வந்து அருமையா இருக்கு. ஓகே சார். 20 அடியில 20 அடியிலேயே தண்ணி கிடைச்சிருது. அண்ட் அருமையா இருக்கு தண்ணி. தண்ணி அருமையா இருந்துச்சுன்னா அந்த இடம் அருமையா இருக்கும். இடம் அருமையா இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வாஸ்து அருமையா இருக்கும். அதுதான் இப்ப